25 daily usage sentences with Tamil to English தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அவர்கள் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், தே. கரெக்டா? ஸோ அவர்கள் தானே யூஸ் பண்ணுவோம், தே. சென்றார்கள், சென்றார்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் செல் அப்படின்னா கோ. இதுவே சிம்பிள் பாஸ்ட் இது ப்ரெசண்ட்டு. பாஸ்ட் என்ன வரும், வெண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தே வெண்ட். வீட்டிற்கு, வீடு இது என்ன சொல்லுவோம், ஹோம். தே வெண்ட் ஹோம். அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இது எப்படி எழுதலாம், தே வெண்ட் ஹோம். அவன் வேகமாக வருகிறான். அவன், அவன் என்ன சொல்லுவோம், ஹி. வருகிறான், வருகிறான் அப்படின்றது என்னது, சிம்பிள் பிரசன்ட். அப்ப இதில் என்ன சொல்லலாம், கம். வா, அது வருகிறான். ஹி தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கு. அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலரா ரூல் என்ன வரணும், இஎஸ், கம்ஸ். ஸோ கம்மோட எஸ் அப்படின்றத சேர்க்கணும். ஏன் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஹீ, ஷீ, இட் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா V1 + SRES. ஸோ இந்த வேர்போட என்ன பண்ணணும், எஸ் அப்படின்றத சேர்க்கணும். ஈ கம்ஸ், வேகமாக, வேகம் அப்படின்றோமா, சொல்லலாம் ஃபாஸ்ட். ஹீ கம்ஸ் ஃபாஸ்ட். அவள் கடினமாக உழைத்தாள். அவள், அவள் என்ன சொல்வோம், ஷீ. உழைத்தாள் பாருங்க, சிம்பிள் பாஸ்ட். உழை அப்படின்னா என்ன சொல்வோம், ஒர்க். அப்ப சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா அப்படியே V2 ஃபார்ம்ல எழுதுங்க, ஒர்க்டு. ஷீ ஒர்க்டு. கடினமாக, கடினமாக இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், ஹார்ட். ஷீ ஒர்க்டு ஹார்ட். அவன் கதவை மூடினான். அவன், அவன் என்ன சொல்வோம், ஹீ. மூடினான், மூடினான் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் பாஸ்ட். இப்போ மூடுனா என்ன சொல்வோம், க்ளோஸ்டு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா V2 ஃபார்மே க்ளோஸ்டு. ஹீ க்ளோஸ்டு கதவை அப்படின்னா என்ன சொல்றோம், த டோர். ஹீ க்ளோஸ்டு த டோர். அவள் நன்றாக சமைக்கிறாள். அவள், அவள் என்ன சொல்றோம், ஷீ. சமைக்கிறாள், சமைக்கிறாள் அப்படின்றது என்ன, சிம்பிள் ப்ரெசென்ட். இங்கே அதே சேம் தான், தேர்ட் பர்சன் சிங்குலர். குக், இதோட என்ன சேர்க்கணும், எஸ். ஷீ குக்ஸ், நன்றாக. இதை சொல்லலாம், வெல். ஆன்சர் என்ன, ஷீ குக்ஸ் வெல். அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். தே வெண்ட் ஹோம். அவன் வேகமாக வருகிறான். ஹீ கம்ஸ் ஃபாஸ்ட். அவள் கடினமாக உழைத்தாள். ஷீ ஒர்க்டு ஹார்ட். அவன் கதவை மூடினான். ஹீ க்ளோஸ்டு த டோர். அவள் நன்றாக சமைக்கிறாள். ஷீ குக்ஸ் வெல். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், மெதுவாக பேசு. எப்படி சொல்லலாம், பேசுனா என்ன சொல்லுவோம், ஸ்பீக். மெதுவாக, ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. வெளிப்படையாக பேசு. ஸ்பீக் வெளிப்படையாக. எப்படி சொல்லலாம், ஓப்பன்லி. எனக்கு உதவி தேவை. எனக்கு என்ன சொல்லுவோம், ஐ. உதவி தேவை, தேவை, நீட், உதவி, ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். நான் அவர்களிடம் கேட்டேன். ஐ கேட்டேன், கேட்டது சிம்பிள் பாஸ்ட், ஆஸ்க்டு. அவர்கள், அவர்கள் என்ன சொல்லுவோம், them. ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா
ஐ ஆஸ்க்டு them. இது என்னுடையது. இது என்னுடையது. இது எப்படி எழுதலாம்? It is mine. என்னுடையது. மெதுவாக பேசு. Speak slowly. வெளிப்படையாக பேசு. Speak openly. எனக்கு உதவி தேவை. I need help. நான் அவர்களிடம் கேட்டேன். I asked them. இது என்னுடையது. It is mine. 11th one. அங்கே ஒரு கார் உள்ளது. அங்கே என்ன சொல்லுவோம்? there. இங்கேனா here. அங்கேனா there. ஒரு கார் உள்ளது. எப்படி சொல்லலாம்? there is a car. ஒரு காரா? there is a car. Simple present. நான் போலீஸை அழைத்தேன். நான் அழைத்தேன். சிம்பிள் பாஸ்ட். அந்த verb என்னவா இருக்கும்? called. I called the police. நான் புத்தகத்தை வாசிக்கிறேன். I வாசிக்கிறேன் அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? read. ஐயோட ஆர்குமெண்ட் read. I read புத்தகம். I read the book. அவள் படிக்க வேண்டும். she வேண்டும் இப்படி சொல்றோமா? அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஒரு அட்வைஸ். should modal auxiliary should. she should படிக்க study. நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும். இங்கேயும் அதேதான். அப்ப நீங்கள் என்ன சொல்லணும்? you வேண்டும். you should சொல்ல say ஏதாவது something. you should say something. அங்கே ஒரு கார் உள்ளது. there is a car. நான் போலீஸை அழைத்தேன். I called the police. நான் புத்தகத்தை வாசிக்கிறேன். I read the book. அவள் படிக்க வேண்டும். she should study. நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும். you should say something. 16th one. எங்களால் காத்திருக்க முடியாது. இது எப்படி எழுதலாம்? be முடியாது அப்படின்றது எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எபிலிட்டியை நெகட்டிவாக சொல்கிறாங்க. இப்போ எபிலிட்டின்னு சொல்லும் போதே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேனு. அதை நெகட்டிவாக சொல்கிறதால நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கான்ட்டு. காத்திருக்க இதுக்கான வேர்டு என்ன? வெயிட். அப்போ ஆன்சர் என்ன? we can't wait. எங்களால் காத்திருக்க முடியாது. we can't wait. நான் அவனை நம்புவதில்லை. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்க பாருங்க. ஐனா யூஸ் பண்ணுவோம். நான்னா ஐ அப்படின்றத யூஸ் பண்றோம். நம்புவதில்லை. நம்புனா என்ன சொல்லுவோம்? வேர்டு ட்ரஸ்ட். இந்த வேர்டை நம்ம இப்ப பிரிக்கலாமா? பிரிச்சோம் அப்படின்னா இது என்ன எழுதுவோம்? do பிளஸ் ட்ரஸ்ட். இது ஏன் பிரிக்கிறோம்? நெகட்டிவா எழுதும்போது நம்ம do ஃபார்ம்ல தான் எழுதணும். அப்போ I do not. I don't எழுதலாம். do not. I do not trust. அவனை என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் him. I do not trust him. அவ்வளவுதான் ஆன்சர். அவர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டார்கள். இது எப்படி எழுதலாம்? அவர்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்? they. சாப்பிட்டார்கள் சிம்பிள் பாஸ்ட். அப்ப என்ன சொல்லலாம்? ate. ate. they ate அளவுக்கு அதிகமாக. அதனால என்ன யூஸ் பண்ணலாம்? too much. they ate too much. அவர்கள் அதை அனுப்பினார்கள்.
அகைன் அவர்கள் தானே யூஸ் பண்ணுவோம். தே. அனுப்பினார்கள் சிம்பிள் பாஸ்ட். சென்ட் என்னவா மாறும்? சென்ட். தே சென்ட். அதை என்ன சொல்லலாம்? இட் ஆப்ஜெக்டிவ் பண்ணும். தே சென்ட் இட். நாங்கள் அதை வைத்துக் கொண்டோம். நாங்கள் வி. வைத்துக் கொண்டோம் இதுவும் சிம்பிள் பாஸ்ட். kept. அதை ஆப்ஜெக்டிவ் pronoun it. we kept it. எங்களால் காத்திருக்க முடியாது. we can't wait. நான் அவனை நம்புவதில்லை. I do not trust him. அவர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டார்கள். they ate too much. அவர்கள் அதை அனுப்பினார்கள். they sent it. நாங்கள் அதை வைத்துக் கொண்டோம். we kept it. 21. அவன் ஒரு கட்டுரையை எழுதுகிறான். he. எழுதுகிறான் simple present. or என்ன வரணும்? writes. third person singular he. yes போட்டிருக்கோம். he writes. ஒரு கட்டுரை என்னன்னு சொல்லலாம்? an article. he writes an article. okay, next. நான் ஒரு புதிய கார் வாங்கினேன். I. வாங்கினேன் என்ன சொல்லுவோம்? bought. I bought a புதிய கார், new car. I bought a new car. நான் சாப்பிடுவேன் simple future. I will eat. I will eat. நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டேன் சிம்பிள் பாஸ்ட். முடிஞ்ச ஒரு விஷயம். I தொலைத்து விட்டேன் என்ன சொல்லலாம்? lost. I lost என்னுடைய my passport. I lost my passport. அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள். அவர்கள் என்ன? they. விளையாடினார்கள் simple past. they played கால்பந்து football. they played football. அவன் ஒரு கட்டுரையை எழுதுகிறான். he writes an article. நான் ஒரு புதிய கார் வாங்கினேன். I bought a new car. நான் சாப்பிடுவேன். I will eat. நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டேன். I lost my passport. அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள். they played football. I hope this video is very useful to you. If you like this video, hit a like button, then share and subscribe this channel. Okay, meet you again.